இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல பிள்ளை பிறக்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பா அந்த அம்மா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க இப்ப கன்சீவா இருக்காங்க போல இருக்கு. இந்த கன்சீவாக இருக்கின்ற நேரத்திலே, அதாவது பிள்ளை உண்டாகி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது பிறக்கின்ற குழந்தைகள் நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும், நற்சிந்தனைகளுடன் கூடியவர்களாக, ஒரு நல்ல பிள்ளையாக, சத்புத்திரர்களாக பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ரொம்ப ஈஸியா அவர்களுக்கு பதில் சொல்லணும், எளிதில் புரிந்து கொள்வதற்காக சொல்லணும் சொன்னா, நமக்கு அந்த பிரகலாதன் கதையை நினைவிலே கொண்டு வந்து விட வேண்டும். இந்த பிரகலாதன், அவங்க அப்பா வந்து ஹிரண்யகசிபு அப்படிங்கிற ஒரு ராட்சசனா இருந்தா கூட, ஒரு அசுரனாக இருந்தாலும் கூட, அந்த அசுரனானவன் தவம் செய்வதற்காக காட்டுக்கு போயிருக்கான். அந்த நேரத்திலே பார்த்தோம்னா அவருடைய மனைவியை வந்து நாரத பெருமான் தான் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஹிரண்யகசிபுடைய மனைவியானவள் வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அவரை கூட்டிட்டு போய் நாரதர் வந்து தன்னுடைய ஆசிரமத்துல வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். அந்த ஆசிரமத்துல வச்சு அவர் பாதுகாக்கும் பொழுது நாரத முனிவர் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, தினந்தோறும் அந்த அம்மாவிற்கு அந்த மகாவிஷ்ணுவினுடைய பெருமைகளை பற்றி எல்லாம், அவருடைய கதைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். இது எல்லாத்தையும் அந்த அம்மா கேட்டாலோ இல்லையோ, அந்த அம்மா வந்து தூங்கிட்டா கூட அந்த அம்மாவினுடைய வயிற்றிலே இருந்த அந்த குழந்தையானது அந்த கதையை கேட்டதாம். அந்த குழந்தை தானே பிரகலாதன் என்ற பெயரிலே பிறந்ததுன்னு சொல்றோம். அந்த பிரகலாதன் வந்து முழுக்க முழுக்க அந்த விஷ்ணு பக்தியோடனேயே, அந்த மகாவிஷ்ணுனுடைய சிந்தனையோடையே வாழ்ந்தது அப்படின்னு சொன்னால், அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வயிற்றிலே இருக்கும் பொழுது, அந்த தாயாரினுடைய கர்ப்பத்திலே அந்த குழந்தையானது இருக்கும் பொழுது அந்த அம்மா கேட்ட நற்கதைகள் தானே. இதைத்தான் நம்முடைய அந்த புராண கதைகளின் மூலமாக நம்முடைய தர்மமானது வலியுறுத்துகிறது. ஆக இந்த பெண்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அதுவும் கன்சீவாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே நற்சிந்தனைகளுடன் இருக்க வேண்டும், நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அதெல்லாம் எப்படி சார் சம்பவமா? இதெல்லாம் வந்து சாத்தியம் தானா அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக சாத்தியம்தான். என்ன பண்ணணும்? இப்ப நான் உங்களெல்லாம் டிவி பார்க்க வேண்டாம்னு சொல்லல. டிவி பார்க்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம குழந்தை எப்பயுமே ஒரு நல்ல சிந்தனையோட இருக்கணும்னு சொன்னா, நல்ல விஷயங்களை டிவியில பார்க்கணும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா வரக்கூடிய திரைப்படங்கள் பெரும்பாலும் ஒரு பிளாக் மூவிஸ்ன்னு சொல்றா. காமெடின்னு சொன்னா கூட ஏதோ டார்க் காமெடிங்கிற பேர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த காமெடியில என்ன டார்க் காமெடி? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே மனமானது, அதாவது எப்படி ஒரு ஒரு ஃப்ளவர்ஸை பார்க்கும்பொழுது, ஒரு பூக்களை பார்க்கும் பொழுது எப்படி உற்சாகமாக இருக்குமோ, அதுபோல இந்த பெண்கள் எப்பொழுதுமே உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். அதுக்குத்தானே அந்த நாள்ல வந்து அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பூச்சூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி பண்ணிட்டே இருப்பா தெரியுமா? வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றா. அந்த வளையல்கள் அப்படிங்கிறது கையில இருக்கும் பொழுது, அதுவும் கண்ணாடி வளையல்களை கை நிறைய அணிந்து கொள்ளும் பொழுது, அந்த வளையலினுடைய சத்தம், அந்த கண்ணாடி வளையல்களினுடைய அந்த கலகலங்கிற அந்த சத்தமானது வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மூளை நரம்புகளை தூண்டுகிறது அப்படின்னு சொல்றார். இந்த சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைகளை எப்படி கிளுகிளுப்பை வச்சு ஆட்டிகிட்டே இருப்பா தெரியுமா? அந்த கிளுகிளுப்பு சத்தம், அந்த கிளுகிளுப்பையினுடைய சத்தம் என்பது அந்த குழந்தைகளுக்கு எப்படி உற்சாகத்தை தருகிறதோ, அதுபோல வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்ளத்தான் இந்த வளையல்களானது அணிவிக்கப்படுகிறது. கண்ணாடி வளையல்களை இவர்கள் எப்பொழுதும் கை நிறைய அணிந்து கொண்டிருக்க வேண்டும். சதா தலையிலே பூக்களை சூடிக்கொண்டிருக்க வேண்டும். இது போன்று மனதினை எப்பொழுதுமே உற்சாகமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுபோக காலை மாலை இருவேளையாவது இந்த பெண்கள் இந்த ஆன்மீக கதைகளை கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆன்மீக கதைகளாகட்டும், ஆன்மீக பாடல்களாகட்டும், ஒரு கந்தசஷ்டி கவசம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஸ்கந்தகுரு கவசம்ங்கிற விஷயம் இருக்கு. இது போன்று மனதிற்கு இனிமையை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய அந்த மெலோடியஸ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? நல்ல ராகத்துடன் கூடிய அந்த மெலோடியஸ் சாங்ஸை கேட்டுட்டு இருக்கணும். அதுல போய் சோக பாடல்களை எல்லாம் கேட்க கூடாது. உற்சாகத்தை தரக்கூடிய, துள்ளல்களுடன் கூடிய விஷயங்களை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவைகளையே இந்த குழந்தைகளும் பேச வேண்டும். அதாவது இந்த பெண்கள், கர்ப்பிணி பெண்களும் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக அந்த கர்ப்பிணி பெண்களுடைய கணவன்மார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அந்த குழந்தையானது எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருக்குமாம். தன்னுடைய தாயாரினுடைய குரலை விட
தந்தையாரின் குரலைத்தான் இந்த குழந்தை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளுமாம். வெளியில வந்த உடனே அம்மாவினுடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தை சிரிச்சா கூட அப்பாவினுடைய குரல் என்பது அந்த குழந்தைக்கு தனியாகவே தெரியுமாம். ஆக இந்த தந்தையானவர் எப்பொழுதுமே தன்னுடைய மனைவியிடம், அதாவது அந்த கர்ப்பிணி பெண் இருக்கார் இல்லையா, அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய கணவனானவன் தன்னுடைய மனைவியிடம் எப்பொழுதும் ஆசை வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனா இப்பெல்லாம் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? பிரசவம்ங்கிற பேர்ல அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறா. அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த கணவர்கள் பெரும்பாலும் செல்வதில்லை. நிறைய பேர் இந்த காலத்துல போய் இருக்காங்க, பக்கத்திலேயே தான் இருக்கா. ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் அவங்களுடைய டியூட்டி அப்படிங்கிற மாதிரி விட்டுறா. அவ தானே பாத்துக்க போறான்னு சொல்லிட்டு இந்த நிறைமாத காலத்திலே இந்த கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு அருகிலே இருப்பதில்லை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தன்னுடைய மனைவிக்கு அருகிலேயே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நல்வார்த்தைகளையே, உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த கர்ப்பிணி பெண்கள் மனநிலையில் உற்சாகமாக இருந்தாலே அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ, அதாவது பிள்ளையை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனநிலையும் புத்தியும் அறிவும் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த குழந்தைகளும் பிறக்கும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.